புனித பலியானது நன்றி திருப்பலியாக ஜோசப் ராஜ், சுமா மெரைரா, ஷீலா குடும்பத்தினர் மற்றும் இறைவனில் மனித முதலாவது ஆண்டு நினைவு விழா தினத்தை கொண்டாடும் சிஸ்டர் டெல்பினா இவருடைய ஆன்மாவிற்காகவும், 40வது மரித்த நினைவு நாள் ஜெயசீலி இவருடைய ஆன்மாவிற்காகவும், வாணி மோனிகா இவருடைய ஆன்மாவிற்காகவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. போலிகளை இனம் கண்டுகொள்ள இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. உண்மையான இறைவனின் மகத்துவத்தையும் ஆட்சிமையும் நீதி, நேர்மை, அன்பு, விசுவாசத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள இன்றைய திரு வழிபாடு நம்மை அழைக்கிறது. எனவே நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். தவறிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நம்பிக்கை இழந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். பிறன்பு இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நமது குற்றங்கள், குறைகள், எண்ணம், சொல், செயல், சிந்தனையினால் செய்த பாவங்கள், செய்யத்தய நவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த புனித பலியில நாம் தகுதியான முறையிலே பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தரலும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்களிலே எங்கள் உண்மையான பேர் இன்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றின் நிலையாகிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விரைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம்.
எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொழுதே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றின் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கொண்டு தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் 12. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அது நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 23 வாழ்வுதல் இறை வார்த்தைகள் 23 தொடக்கம் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் பொய்மையும் மாயையும் நிறைந்தது. போலிகளை நம்புகின்ற உலகமாகவும் பொய்யுக்கு துணை போகின்ற உலகமாகவும் தான் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது.
இந்த உலகம் அதிகமாக மிகச் சிறப்பாக நான் வாழ்கின்ற இந்த நாடானது அதிகமாக பொய்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்ற உலகமாகத்தான் இருக்கிறது. பொய் பேசுகின்ற மனிதர்கள் ஒரு கூட்டம் ஒருபுறம், பொய் பேசுவதற்காகவே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. பொய்களினாலே ஒரு கூட்டம் தனது வாழ்வையும் தனது ஆட்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது. பொய்களை பரப்புவதற்காகவே இந்த உலகத்திலே பலவிதமான சமூக தொடர்பு சாதனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இந்த உலகமானது பொய்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது, போலிகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உண்மை பல நேரங்களில் கசக்கின்றதாக இருப்பதால் போலிகளைத்தான் நாம் நம்ப விரும்புகிறோம், பொய்களைத்தான் நாமும் கேட்க விரும்புகிறோம். இந்த பொய்மைகளை நாம் இனம் கண்டு கொள்ளவும் போலிகளிடமிருந்து நம்மையே நாம் விலக்கிக் கொள்ளவும் இந்த நாளிலே இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. மிக சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் திருச்சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன, திருச்சட்டம் எதில் அடங்கி இருக்கிறது, அதனுடைய பண்புகள் மாண்புகள் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்குகிறார். திருச்சட்டம் என்றாலே அது நீதி, நேர்மை, அது அன்பு, இவற்றை கடைபிடிப்பதுதான், இதுதான் திருச்சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. நீதியும் நேர்மையும் அன்பும் இவை நம்மை அமைதியான மகிழ்ச்சியான வாழ்விற்கு, இறைவனோடு நம்மை இணைக்கின்ற வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது. ஆனால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் மிகச் சிறப்பாக மறைநூல் அறிஞர்கள் சட்டத்தை படித்து அந்த சட்டத்தை மக்களுக்கு எளிதாக கற்றுக் கொடுக்க இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சட்டத்தை திரித்து கூறி மக்களுக்கு அதை ஒரு சுமையாக மாற்றுகிறார்கள். இறைவன் கொடுத்த இந்த 10 கட்டளையை 613 கட்டளைகளாக மாற்றி 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 தங்களது தன்னலத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் இந்த 10 கட்டளைகள் 613 கட்டளைகளாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். மிக தெளிவாக ஆண்டவர் சொல்றார், உங்கள் தன்னலம், நீங்கள் மக்களை கொள்ளையடிப்பதற்காகவே இத்தகைய திரிவுகளை திரித்து கூறியிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் அவர்களை சாடுகிறார், அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் கொடுத்த இந்த 10 கட்டளைகளை அவர்கள் அதிகமாக்கி சிறு சிறு காரியங்களுக்காக ஆண்டவர் கொடுத்தார். உங்கள் விளைச்சலில் நீங்கள் 10ல் 1 கொடுங்கள், ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்று ஒரு கட்டளையை இறைவன் அவர்கள் கொடுத்தார். இவர்கள் என்ன செய்தார்கள், சிறு சிறு தானியங்களை விதைக்கிறவர்கள் வீட்டிலே அல்லது தங்களுடைய உழைப்பிற்காக தங்களுடைய வாழ்விற்காக சிறு சிறு தானியங்கள், ஒரு சீரகமோ ஒரு கடுகோ அல்லது ஏதாவது ஒரு சிறு தானியங்களை விதைக்கின்றவர்களை அவர்கள் அன்றாட வாழ்வுக்கு அது பயன்படும். ஆனால் அதிலிருந்து 10ல் 1 நீங்கள் கொடுக்க வேண்டும், அதை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இப்படி மக்களை அவர்கள் இந்த சட்டத்தினால் அவர்கள் சுமை சுமத்தினார்கள். இதுதான் சட்டம் என்று பொய்யாக திரித்து கூறினார்கள். ஆண்டவர் அது அல்ல, சட்டத்தின் திருச்சட்டத்தின் நோக்கம் அது அல்ல, மாறாக நீதியோடு வாழ்வது, நேர்மையை கடைபிடிப்பது, இதுதான் திருச்சட்டம். அப்படி நீதியோடும் நேர்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் பிறர் மீது சிநேகம் உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக வாழ்வோம். அப்பொழுது அமைதி நிலவும், அப்பொழுது இறைவனுடைய அருள் உங்களோடு தங்கும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த போலிகளை இனம் கண்டு கொள்ள இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைக்கிறார். அப்படி என்றால் இந்த போலிகளை இனம் கள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் ஏற்கனவே நம் உள்ளத்தில் இருக்கின்ற இந்த பொய்மைகளை நாம் அகற்ற வேண்டும், உட்புறத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், நமது எண்ணங்கள் தூய்மையாக வேண்டும், நமது மனது தூய்மையாக வேண்டும், நமது சிந்தனைகள் தூய்மையாக வேண்டும். அப்பொழுது நமது செயல்பாடுகள் எல்லாம் தூய்மையாகும். ஆக இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த போலிகளை நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய போலிகள் உங்கள் வாழ்க்கையிலே வருவார்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு சிந்தனை தான் ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தூய பவுல் இந்த போலி இறைவாக்கினர்களை குறித்து பேசுகிறார். அவர் ஏற்கனவே தனது வாழ்வின் தொடக்கத்திலே அதை பற்றி அழகாக சொல்லுவார். திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், இதோ நான் உங்களிடமிருந்து சென்ற பிறகு உங்களை குழப்புவதற்காக போலிகள், கருப்பு ஆடுகள், ஓநாய்கள் உங்களிடையே வரும் என்று சொல்லுவார். நான் அறிவித்த இந்த நற்செய்தியை விட வேறொரு நற்செய்தி அறிவிப்பதற்காக, உங்களை குழப்புவதற்காக, எவ்வாறு தங்களுடைய கவர்ச்சியான வார்த்தைகளால் தங்களுடைய கவர்ச்சியான செயல்களால் அவர்கள் உங்களை குழப்புவார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுதிலிருந்து இப்பொழுது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நமது மக்கள் இந்த போலிகளைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள், இந்த கவர்ச்சிகளைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். 1000 வாட்ஸ் போட்டு கலர் கலரா லைட்டு போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா ஆண்டவருடைய ஆவி இறங்கிருச்சியா?
ஆக கத்தி கத்தி பிரசங்க வைத்து பலவிதமான அப்படி உடைகள் போட்டு கோட்டு சூடு போட்டு அற்புதங்கள் அதிசயங்களை போலியாக நடத்திவிட்டால் கடவுளுடைய திருச்சபை என்று உண்மையான ஒரு சபை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனைக்குரிய விஷயங்கள். கத்தோலிக்க மக்களாகிய நாம் தான் இத்தகைய போலிகளில் நாம் விழுந்து கிடைக்கிறோம். போலியான இந்த இறைவாக்கினருக்கு நாம் அடிமையாக கிடைக்கிறோம். எனவேதான் தூய பவுல் சொன்னார், நான் போன பிறகு உங்களை குழப்புவதற்காக ஓநாய்கள் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு வேறொரு நற்செய்தி அறிவிப்பார். இன்னும் அழகாக சொல்லுவார் தெசலோனிக்கேயருக்கு திருமுறையிலே 2வது அதிகாரத்திலே, நாங்கள் அறிவித்த இந்த நற்செய்தி என்று சொல்லிவிட்டு திருத்தூதர்களாகிய நாங்கள் கடவுளால் நியமிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புக்கொண்ட நற்செய்தி ஒப்புக் கொடுக்கப்பட்ட எங்களை தவிர வேறு எவராவது வேறு ஒரு நற்செய்தி அது வானதூதராக கூட இருக்கட்டும், அப்படி வேறு ஒருவர் வேறு நற்செய்தி உங்களுக்கு அறிவித்தார், நாங்கள் அறிவித்த நற்செய்தியை விட அவர்கள் சபிக்கப்படட்டும் என்று சொல்லுவார். ஆக கடவுளின் திருச்சபையிடம், கத்தோலிக்க திருச்சபையிடம், முதல் திருத்தந்தையான தூய பேதுருவிடம், அவர் வழியாக இந்த திருச்சபையிடம் இறைவாக்கும் இந்த அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவால். ஆனால் அந்த திருச்சபையிடம் இருந்து விலகி அந்த திருச்சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி அந்த திருச்சபை விட்டு பிரிவர்கள் எல்லாம் சபிக்கப்படட்டும். இதைத்தான் பவுல் அழகாக சொல்கிறார். அதை அறிவிப்பவர்கள், இந்த பிரிவினை உண்டாக்குகின்றவர்கள் எல்லாம் சபிக்கப்படட்டும். ஏனென்றால் தூய ஆவியானவர் எப்பொழுதும் பிரிவினை உண்டாக்குவோர் அல்ல. பிரிந்த சபைகளிடம் இருப்பது எல்லாம் ஆவியானவர் கரிஸ்மாட்டிக் சபை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சபை, இந்த ஆவியானவர் என்பவர் பிரிப்பவர் அல்ல, இணைப்பவர், ஒன்றிணைப்பவர். அப்படி என்றால் இது கடவுளால் உண்டாக்கப்பட்ட திருச்சபை. இதுதான் நாம் கத்தோலிக்க மக்களாகிய நாம் மிகச் சிறப்பாக உங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த திருச்சபை என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை. யாராவது கோயிலுக்கு வர்றீங்க, கோயிலுக்கு வரும் பொழுது உங்க வீட்டில் நீங்க நினைக்கின்ற பொழுது ஃபாதர் மார்ட்டின் கோயிலுக்கு போயிட்டு சொல்ல மாட்டீங்க. அல்லது வேறொரு ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அந்த குருவானவர் கோயிலுக்கு போக சொல்ல மாட்டீங்க. மாறாக அன்னையுடைய திருத்தலத்திற்கு செல்கிறேன், அல்லது சவரியார் கோயிலுக்கு போறேன், சகாயமாதா கோயிலுக்கு போறேன் என்றுதான் சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் வேறு சபைக்கு போகின்ற பொழுது என்ன சொல்வீர்கள்? அந்த மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் சபைக்கு போகிறேன். ஆக மனிதரால் உண்டாக்கப்பட்ட அழிவுக்குரிய சபைக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதரின் சபைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், கடவுளின் திருச்சபைக்கு அல்ல. கடவுளின் திருச்சபைக்கு அல்ல. ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இந்த தாயின் திருத்தலத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது அந்த தாய் இந்த திருச்சபையின் தாயாக இருக்கிறார். அந்த திருச்சபை விட்டு நீங்கள் செல்ல நினைப்பது கடவுளுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஆக கடவுளின் பிள்ளைகளாகிய நாம், கத்தோலிக்க பிள்ளைகளாகிய நாம், இந்த திருச்சபையின் மாண்பை நாம் காக்க வேண்டும். இந்த போலிகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். போலிகளை அடையாளம் கண்டு என்றால் கத்தோலிக்க மக்களாகிய நாம் தான் இந்த போலிகளில் அதிகமாக ஊறி போய் கிடைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படி கோயிலை சுற்றி நான் நடந்து வந்தேன்னா ஏதாவது ஒரு மாதா போட்டோ இருக்கும், அந்தோனியார் போட்டோ இருக்கும், அல்லது மாதாவுடைய அந்த சுருவம் இருக்கும், திருச்சோமாலையை தூக்கி எறிந்திருப்பார்கள். காரணம் என்ன? ஏதாவது ஒரு போலிகள் அவர்கள் இல்லத்திலே வந்து குழப்பி இருப்பார்கள். சுருவம் வைக்கக்கூடாது, போட்டோ வைக்கக்கூடாது, ஜோமாலை சொல்லக்கூடாது, இந்த தீர்த்தம் வைக்கக்கூடாது என்று அவர்கள் குழப்பி விட்டு தூக்கி போட்டுருங்க, உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், உங்க பிள்ளை கல்யாணம் நடக்கும், 2 வீடை கட்டிடுவீங்க, உங்க வாழ்க்கையில் அப்படி பணம் கொட்டாக கிடக்கும், எல்லாம் பொய்கள். ஆக இறைவனுடைய இந்த புனித திருச்சபையில நீங்கள் திருமுழுக்கு பெற்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். போலிகளை இனம் கண்டுகொள்ள நீதி, நேர்மை, உண்மையோடு வாழ்வோம். இறைவனின் அருளை பெற்றுக் கொள்வோம். இறைவனின் திருச்சபைக்கு நாம் என்றென்றும் பிரமாணிக்கமாயிருப்போம். இறை அருளோடு வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் அன்னை மரி வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yeah.
சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருபலியில் நினைவு கூறும் இந்த ஆத்மாக்களையும் மரித்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அந்தோனியார், உலகில் முகுந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருவான் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த குழந்தையை தவிர அருள அவனை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு ஒளிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்து உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதையே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதையே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதையே எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உண்மையின் தேவன், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்ன தேவன், எனது வார்த்தையே உண்மை என்று கூறியவர். இந்த வார்த்தையானவர் மனு உருவாகி நமக்காய் கல்வாரியிலே பலியானார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை அனைத்து பாவங்களிலிருந்தும் கழுவினார். இந்த இறைவனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவர். வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆன்மா நலம்.
இருளே தேடி வந்த தெய்வமே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்துடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியரலும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்திரடும். அதிதூதரான புனித மிக்கேலை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தரடும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறைவலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித சூசையப்பரே, புனித அந்தோணியாரே, அதிதூரான புனித மிக்கேலே, இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடரட்டும். வாழ்
God.